Hi friends, welcome to Easy Cooking. Thanks for supporting our channel. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. என்னோட அத்தையோட ரெசிபி. அத்தை எங்கே வெளியில் போனாலுமே சப்பாத்தி இட்லி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இந்த சட்னி செஞ்சு எடுத்துப்பாங்க. நாங்கள் 40 பேர் 50 பேர் போனால் கூட இந்த சட்னி கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போனாவே போதும், எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் விற்கிறதா இருந்தால் 10லேருந்து 15 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 750 கிராம் 3/4 கிலோ தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது வறுபடணும். நல்லா வறுந்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது, வயிறு வலி இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியோட பியூரி அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். கடைங்களில் தக்காளி பியூரின்னு கூட கிடைக்கும், டின்னில் வரும். உங்களுக்கு அது கிடைச்சா கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே யூகேல நிறைய கடையில் அது கிடைக்குது. அதோட நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலராக சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம தூளே சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் வெந்தயமும் பவுடர் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 3/4 கிலோ தக்காளிக்கு 8 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக கட்டியாயிடும், கெட்டியானதுக்கப்புறம் உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டா. அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியில் நம்மளுக்கு தேவைப்பட்டு தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இடையில நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடி ஒட்டாமல் இருக்கும், அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக எம்மியாக ரெடி ஆக்கிட்டு இருக்கு. இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சட்னி எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்மளோட பிக்னிக் சட்னி ரெடி. இது நாங்கள் இட்லியோடு வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது.